கோவிந்த நாமத்திற்கு என்ன சிறப்பு? சத்ரபந்து என்றொரு ராஜகுமாரன் இருந்தான். பல கொடும் செயல்களை அவன் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தான். இதனால் இவனுடைய தந்தையான ராஜா கூப்பிட்டு தண்டித்து விட்டார். நீ மறந்தும் கூட நாட்டிற்குள் வந்து விடாதே என்று காட்டுக்குள் அவனை துரத்தி விட்டார். காட்டிலும் அவனுடைய கொடும் செயல்கள் வளர்ந்து கொண்டே இருந்தன, ஒருபோதும் மறையவில்லை. அப்பொழுது மத்தியான பொழுதிலே ஒரு ரிஷி அந்த காட்டிற்குள் வருகின்றார். தன்னுடைய தாகத்தை தணிப்பதற்காக ஒரு குளத்திற்குள் சென்று தண்ணீர் குடித்துவிட்டு வெளியே வரும் பொழுது கால் வழுக்கி விழ இருந்த சமயத்திலே கோவிந்தா கோவிந்தா என்று அலறுகின்றாராம். இந்த நாமத்தை கேட்டவுடன் சத்ரபந்து ஒரு கயிற்றை கொண்டு அந்த முனிவரை காப்பாற்றி விடுகின்றான். அப்பொழுது அந்த முனிவர் உபதேசம் செய்கின்றார். நீ இந்த கோவிந்த நாமத்தை விடாமல் சொல்லிக்கொண்டே வந்தால் உன்னுடைய பாவங்கள் தீர்ந்துவிடும். அடுத்த பிறவியிலே நீ பக்தனாக பிறப்பாய். இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் உனக்கு மோட்சம் கிட்டும் என்று. இப்படி ஆடாத செயல்களை புரிந்த சத்ரபந்து இந்த முனிவருடைய அறிவுரையினால் கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தானாம். சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் எப்பொழுதும். இதனால் இவனுக்கு ஞானம் கிடைத்தது. அடுத்த பிரிவிலே இவன் பக்தனாக பிறந்து கோவிந்த நாமத்தை தொடர்ந்து சொல்லி மோட்சம் அடைந்தான். இதைத்தான் சொல்கின்றான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற இலக்கியத்திலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை மோர் விற்கக்கூடிய பெண்மணி சொல்கின்றாளாம். மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே. வடமொழியிலே கோவித என்றால் கோவிந்தா என்று அர்த்தம். இப்படி கோவிந்த நாமத்தை சொல்லி அவன் மோட்சம் அடைந்தான். அவனுடைய பெயர் சத்ரபந்து. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.